முதல்ல சுடுவோம், அப்புறம்தான் பேசுவோம். அமெரிக்காவுக்கே மரண வார்னிங் கொடுத்திருக்காங்க. உலகமே இப்போ இத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்ணு இப்போ கிரீன்லாந்து மேல விழுந்திருக்கு. இந்த ஆர்டிக் தீவை எப்படியாவது வாங்கணும் இல்லனா கைப்பற்றணும்னு அமெரிக்கா பிளான் பண்ணுது. ஆனா கிரீன்லாந்து எங்க சொத்துன்னு டென்மார்க் இப்போ கொதிச்சு போயிருக்காங்க. சும்மா பேச்சுக்கில்ல, நேரடியா துப்பாக்கிய தூக்கிட்டாங்க. டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. யாராவது எங்க எல்லைக்குள்ள அத்துமீறி வந்தா மேலிடத்து உத்தரவுக்கு காத்துக்க மாட்டோம், உடனே சூட்டு தள்ளுவோம். இது ஏதோ இப்ப போட்ட சட்டம் இல்லைங்க. 1952லயே டென்மார்க் போட்ட மிலிட்டரி ரூல் இது. ட்ரம்ப் ராணுவத்தை யூஸ் பண்ணுவோன்னு சொன்னதுக்கு டென்மார்க் கொடுத்த பதிலடி தான் இது. வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேர்லின் லீவிட் ராணுவத்தை பயன்படுத்துவது ஒரு ஆப்ஷன்னு சொல்ல, அதுக்கு சுட்டு தள்ளுவோம்னு டென்மார்க் பதில் சொல்லியிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளும் இப்போ டென்மார்க்குக்கு ஆதரவா களத்துல இறங்கிட்டாங்க. அடுத்த வாரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ அதிகாரிகளை சந்திக்க போறாரு. அங்கதான் கிளைமேக்ஸ் இருக்கு. அமெரிக்கா கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்க நினைப்பது சரியா தப்பா? உங்க கருத்தை உடனே காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இவங்க சொன்னது முதல்ல சுடுவோம்,